ஹே ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 Day 45 ரிவ்யூ ஷோ ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே. ஸ்டார்ட் ஆனோடனே வந்துட்டு ராஜா அண்ட் ராணிக்கான டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. 2 டீமில் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஆண்கள் டீம் அண்ட் பெண்கள் டீம். ஆண்கள் டீமோட பேர் வந்துட்டு அரிமா தேசம். அதே மாதிரி பெண்கள் அணியோட டீம் வந்துட்டு கோமஹல் தேசம் அப்படின்னு 2 தேசமாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிமா தேசத்தில் யார் ராஜா, யார் எந்தெந்த கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிடுறேன். அரிமா தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா கேரக்டர் ராணவ், படைத்தளபதி நம்மளோட தீபக், அதே மாதிரி ராஜ மந்திரி வந்துட்டு ரயான், அதுக்கப்புறம் பணியாளன் வந்துட்டு ஜெஃப்ரி, சமையல்காரர் வந்துட்டு விஷால். ஸோ மற்றவங்கெல்லாம் நாட்டு பிரஜைகள். ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ராணி தேசத்தில் யார் வந்துட்டு எந்தெந்த கேரக்டர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராணியாக நடிக்க போகிறது வந்துட்டு நம்மளோட சாச்சனா, அதுக்கப்புறம் மஞ்சரி படைத்தளபதி, ராஜமாதா பவித்ரா, அதுக்கப்புறம் பணியாளர் பெண் அவங்க வந்துட்டு நம்மளோட சௌந்தர்யா, அதுக்கப்புறம் சமையல்கார பெண் வந்துட்டு தர்ஷிகா. ஸோ மற்றவங்கெல்லாம் நாட்டு பிரஜைகள் மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு கேரக்டர்ஸ். ஸோ இவங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு காதல் ஜோடியாக வந்துட்டு நம்மளோட அருண் அண்ட் ஆனந்தி வந்துட்டு நடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அகதியாக வந்துட்டு நம்மளோட வர்ஷினி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒற்றன் 2 நாட்டுக்குமே ஒற்றன் இருக்காங்க. ஸோ ஆண்கள் அணியில் வந்துட்டு ஒற்றன் வந்துட்டு பெண்கள் அணிக்கு யார் அப்படின்னா சிவகுமார். அதே மாதிரி பெண்கள் அணியோட பெண்கள் அணியிலேருந்து ஆண்களுக்கு வந்துட்டு ஒற்றனாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யார் அப்படின்னா ஜாக்லின். ஸோ 2 பேருமே எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸ் வந்துட்டு சிறப்பாக செய்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் ஜெஃப்ரி வந்துட்டு நம்மளோட ராஜமாதாவை பார்த்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டே இருக்காங்க மக்களே. ஸோ எனக்கே வந்துட்டு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஜெஃப்ரி வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராகவே பண்ணாங்க கேரக்டர்ஸ் வைஸ் சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க மக்களே. ஸோ அந்த டாஸ்க் எப்படி அப்படின்னா களிமண்ணில் வந்துட்டு பொம்மைகள் வந்துட்டு செய்யணும். ஸோ 2 தேசத்தில் இருக்கிற நாட்டு பிரஜைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா மக்கள். ஸோ அவங்க வந்துட்டு பொம்மைகள் வந்துட்டு செய்யணும். ஸோ பொம்மைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெஃப்ரி வந்துட்டு பவித்ரா வந்துட்டு கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க மக்களே. ஸோ ரொம்ப நேரமாக பாட்டி ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, நானும் குனிந்து தேடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி ரொம்பவுமே கலாய்க்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க மக்களே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மை செய்கிற இடத்துல நம்மளோட வர்ஷினி அண்ட் அன்ஷிதாவுக்கு கொஞ்சம் சண்டை வருது. ஸோ ஏதோ ஒரு பொம்மை செஞ்சுருக்காங்க கஷ்டப்பட்டு ஜாக்லின். ஸோ அதை வந்து வர்ஷினிக்கு பாஸ் பண்ணி அங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. பட் வர்ஷினியை தூக்கி போட்டதில் அந்த பொம்மை உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அன்ஷிதா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பண்ணாத, கஷ்டப்பட்டு செய்கிறாங்கல்ல, இப்படி பண்ணாத அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு வர்ஷினி எனக்கு தான் இடுப்பு வலிக்குது, நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு சண்டை போடுறாங்க. இந்த வர்ஷினிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குமே கிளாஷ் ஆகுதுங்க மக்களே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ராஜா டீம் வந்துட்டு ராணியோட செங்கோலை வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ராணவகிட்ட நம்மளோட ராஜ மந்திரி அவர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கார் ரயான். ஸோ பார்க்கலாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையானா. அப்புறம் மறுபடியும் ராணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு செங்கோல் எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க போயிட்டு நம்மளோட தளபதியும் அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் போயிட்டு தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்மளோட ராஜா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு எங்களோட அனுமதி இல்லாமல் எங்கள் கோட்டைக்குள்ளார வந்துட்டீங்க, நாங்கள் வந்துட்டு டாஸ்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தளபதியை தான் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்ட்டு. தளபதி வந்துட்டு நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார பெண், அதாவது வந்துட்டு சமையல்கார பெண் வந்துட்டு நான் தான் வந்தேன், இப்போ என்ன அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க பாய்ஸ் டீம், ஆனால் அவங்க வந்துட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க மக்களே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செங்கோலை எடுக்கிறதுக்கு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு பாய்ஸ் டீமுக்குள்ளார போகிறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு பணியாளர். ஸோ அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி பார்த்துட்டு இங்கே வா நீ மாட்டிக்கொண்டாய் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டாங்க மக்களே. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு குச்சியை தேடுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தீபக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ குச்சி என்று அழைக்காதமா செங்கோலே தெரியல உங்களுக்கு, செங்கோல் எது குச்சி எது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலாய்க்கிறாங்க தீபக்கு. அதில் வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்மளோட சௌந்தர்யா வந்துட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விஷயம் எனக்கு தெரியல தான், நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக இப்படி கலாய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க மக்களே. ஸோ அவங்க வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதாவது பாய்ஸ் டீம் வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து சௌந்தர்யா வந்துட்டு நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க மக்களே.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷன் பாஸுக்கான 2வது டாஸ்க் நடக்குது. ஸோ அது வந்துட்டு வேர்ல்டு மேப்பை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட டீம் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் டீமில் இருந்துட்டு யார் யார் வராங்க அப்படின்னா நம்மளோட சிவகுமார் அண்ட் தீபக் வராங்க. கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு நம்மளோட மஞ்சரி அண்ட் வர்ஷினி வராங்க. ஸோ மஞ்சரி அண்ட் வர்ஷினி நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் எனி ஹவ் பாய்ஸ் டீம் வந்துட்டு 17 பிளேசஸ் வந்துட்டு கரெக்டாக வச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்துட்டு நம்மளோட பாய்ஸ் டீமுக்கு தான் கிடைக்குதுங்க மக்களே. நாமினேஷன் பாஸ் வந்துட்டு நம்மளோட சிவாவுக்கு தான் ஓட்டு போட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சிவா வந்துட்டு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்துட்டு வாங்கிட்டாருங்க மக்களே. அவர் இந்த வாரம் சேவ்ட். பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முத்துக்குமரன் அந்த பெண்கள் அணியில் வந்துட்டு பொருட்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து திருடி வச்சுக்கிறாரு. ஸோ அதை நம்ம வர்ஷினி பார்த்துட்டாங்க. ஸோ வர்ஷினி எல்லாருமே வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி திருடுவது வந்துட்டு வெட்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு திருடவே இல்லை, ஆனால் எங்ககிட்ட திருட்ட பட்டம் கட்டினீங்க, அப்போ உங்கள் மக்கள் திருடுறாங்களே அது என்னங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒற்றன் வந்துட்டு ராஜா டீமில் வந்துட்டு யாருன்னு சொல்லி நம்மளோட ராஜா அணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெஃப்ரி, ராஜகுரு, தீபக் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க சிவகுமார் தான் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் சிவகுமார் வந்துட்டு நம்மளோட பவித்ராட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ராணியும் படைத்தளபதியும் வந்துட்டு பவித்ராட்ட சொல்கிறாங்க, நீங்களும் சிவாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிவாகிட்டே வந்துட்டு யார் ஒற்றனா இருக்குங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவாவும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ மேபி இவங்களாம் இருக்கலாம் அவங்களாம் இருக்கலான்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு டாஸ்க் வந்துட்டு படிக்கிறாங்க. ஸோ அதாவது ஆண்கள் அணி ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் டாஸ்க் வின் பண்ணதுனால ஒரு படி முன்னேறி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொருட்கள் செஞ்சாங்க இல்லைங்களா 2 நாடுமே. ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு படி இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இது. ஸோ 2 பொருளுமே பார்க்குறாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் ரொம்பவுமே வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ பாய்ஸ் டீம் ரொம்பவுமே அழகழகாக செஞ்சுருக்காங்க மக்களே. ஸோ பாய்ஸ் டீம் தான் இதுலேயும் வின் பண்ணுறாங்க. ஸோ 2 படி முன்னேற்றம் நம்மளோட பாய்ஸ் டீமுக்கு. ஸோ அதாவது அரியணையில் யார் வந்துட்டு உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது தான் போட்டி. ராஜாவா ராணியா அப்படிங்கிற மாதிரி. அதில் 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு நம்ம ராஜா டீம் வந்துட்டு இருக்குதுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முடியுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ உடனே நம்மளோட சாச்சனா தேவி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாய்ஸ் டீமை வந்துட்டு சொல்லி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்ன நீங்களும் கலாய்ச்சிங்க நாங்களும் கலாய்ச்சோம், இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பவித்ரா வந்துட்டு நீங்கள் பாட்டின்னு சொல்கிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சாச்சனாவுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஸோ முத்துக்குமார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கேரக்டர்ஸ் தான், இதில் கலாய்க்கிறதுல இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் இனிமேல் கலாய்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் வந்துட்டு இடையில கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ டாஸ்க் முடிஞ்சுது, ஸோ இனிமேல் ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமை பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. போல் இந்த அவங்களோட பொருட்களை வந்துட்டு கொஞ்சம் சாச்சனாவும் பவித்ராவும் வந்துட்டு எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு ராணா வந்துக்கிட்டு பார்த்துட்டாரு. ராணாக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னோடய செங்கோலை தாங்க, நாங்கள் எடுத்ததும் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்காட்டி ராணா வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரயன் வந்துட்டு அட பாவி என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா கொடுத்த அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி செம்ம ஃபன்னாக போகுது. ஸோ ராணாவுக்கு பவித்ரா மேலே இருக்கிற ஒரு லவ்னால் கொடுத்துட்டார் போல எங்கள் மக்களே, என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ராணா ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ட்டு. இன்றைக்கான எபிசோட் இதோட முடிஞ்சதுங்க மக்களே. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய் மக்களே.